ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். எலக்ட்ரானிக் வாட்ச் ஒன்று இருக்கும். எலக்ட்ரானிக் வாட்ச் அது செல்லில் ஓடும். அதுக்கு முன்னாடி வாட்ச் எல்லாம் ஸ்ப்ரிங்கில் ஓடுறது. ஜுவல்ஸ் 21 ஜுவல்ஸ், 17 ஜுவல்ஸ், 25 ஜுவல்ஸ் என்று சொல்லி அந்த ஜுவல்ஸில் ஓடுற ஓட்டத்தில் ஓடுகிறது. டெய்லி டொரோன்னு கீ கொடுத்துருக்கணும். அந்த கீ கொடுக்குற வாட்ச் இருக்கிற அந்த கம்பெனி ஆகிய சுவிட்சர்லாந்துக்கிட்ட போயிட்டு, ஸ்விஸ் வாட்ச் தான் உலக புகழ்பெற்ற வாட்ச், அந்த கம்பெனிகிட்ட போய் ஒரு ஜப்பானியர் சொல்கிறார், ஐயா, நான் ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடித்துக்கிறேன். அந்த தொழில்நுட்பத்தில் எந்த வாட்சுக்கும் இந்த ஸ்ப்ரிங்கோ ஸ்க்ரூவோ தேவையில்லை, மாறாக பேட்டரியினால் ஓட வைக்கலாம் என்றார். ஓடாம மடையா, அந்த மாதிரிலாம் நடக்குது, சாத்தியமே கிடையாது, நீ போ என்று துரத்தி விட்டார்கள். அவர் மனம் தளராமல் போராடினார். அவரே ஒரு வாட்ச் கம்பெனி, பொருட்கள் எலக்ட்ரானிக் கூட்ஸ் கம்பெனியும் தயாரித்தார். பேட்டரியினாலேயே அந்த டிஸ்பிளே போர்டு வரக்கூடிய முதல் காட்சி அவர் தான் உருவாக்கினார். அந்த உருவாக்கணும். இப்போ இன்னைக்கு உலகத்தில் பேட்டரி இல்லாத வாட்சே கிடையாது இல்லைங்களா? பேட்டரியில் தான் எல்லா வாட்சும் ஓடுது, எல்லாம் ஓடுது. எந்த வாட்சும் செல்லு இல்லாமல் ஓடுறதே கிடையாது. செல் என்கின்ற அந்த அழகான ஒரு மின்னணு சக்தியின் மூலமாக எல்லா கடிகாரங்களும் எல்லா கை கடிகாரங்களும் ஓடக்கூடிய ஒரு நிலையை உலகம் சந்தித்திருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் கண்டுபிடித்த புதிய சிந்தனைகள், புதிய எழுத்துக்கள், கருத்துக்களை சொல்லாமலே விட்டால் அவை உயிர்க்காமலேயே மறித்துவிடும். அது புதிய உலகில் கொண்டு வர வேண்டும், சொல்ல வேண்டும், சொல்லி புரிய வைக்க வேண்டும், புரிய வைத்ததை வாழ வைக்க வேண்டும், வாழ வைத்ததை பயனுள்ளதாய் மாற்ற வேண்டும். அது நம்முடைய கடமை. அதுதான் இந்த பகுதியின் மக்கள் அழகாக செய்து காட்டினார்கள். எந்த மூளை முடுக்கு வரை போக வேண்டியிருந்தாலும் போனார்கள், வாழ்வை அமைத்து கொண்டார்கள். அதற்கான பதிவேட்டையும் குறிப்பேட்டையும் தங்களுக்குள்ளாக பாதுகாத்தார்கள். யாராவது கேட்டால், நீ யார், ஏன் இங்கே வந்தாய் என்றால், இதோ ஒரு தலைமுறை குறிப்பு, இதோ பழங்கால தலைமுறை குறிப்பு இங்கே இருக்கிறது என்று காட்ட தயாராக இருந்தார்கள். அடுத்ததாக பார்க்கும்போது, தாவீதினுடைய குடும்பத்தின் வழிவரவை பற்றி பேசும்போது சேலாவின் குடும்பத்தை நாம் பார்த்தோம். சேலாவுக்கு சிமேயி என்கின்ற ஒரு மனிதர், குடும்பத்திலே சிமேயி என்ற ஒரு மனிதர் இருந்தார். அந்த சிமேயிக்கு 12 ஆண் பிள்ளைகளும் 6 பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். 16 பேர் மொத்தம் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர் குடும்பம் பெருகவில்லை என்று சொல்லி அந்த வசனம் வருகிறது. மற்ற குடும்பங்களெல்லாம் பழுகி பெருகும் போது அந்த குடும்பம் பழுகி பெருகவில்லை என்றால் என்ன காரணம் என்று சொல்லி கேட்கும்போது, அந்த இடத்திலே நாம் ஒரே ஒரு காட்சியை கண்பாக கொண்டு வர வேண்டும். சில சமயத்திலே குடும்பங்கள் பெருகுவது என்பது பணத்தால் அல்ல, காசால் அல்ல, ஆசியினால் அல்ல, அந்தஸ்தினால் அல்ல, பட்டுப்புடமையினால் அல்ல, நகை நட்டினால் அல்ல. குடும்பங்கள் பெருகுவது, குடும்பங்களின் ஆசி மிகுந்ததாக இருப்பது ஜெபத்தினாலும் கடவுளுடைய ஆசியினாலும். கடவுளுடைய ஆசி மிகுதியாக இருக்க வேண்டும். கடவுளுடைய ஆசி எந்த குடும்பத்தில் தங்குகிறதோ அந்த குடும்பம் சிறந்ததாக இருக்கிறது. திருப்பாடல் 128 எடுங்களேன். திருப்பாடல் 120 நம்ம வாசிச்சமான்னு தெரியல, ஒரு அழகான திருப்பாடல் 128 வாசிங்களேன். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதன் பயன்கள். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நற்பேரும் நலமும் நீர் பெறுவீர். எல்லாம் கவனிங்க. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற நீங்கள் பேறு பெற்றவர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி ஆண்டவருடைய வழியில் நடந்தீங்கன்னா நீங்கள் பேறு பெற்றவர்கள். என்ன 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 ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நற்பேரும் நலமும் நீர் பெறுவீர். நீங்கள் விதைப்பீங்க, எவனா ஒருத்தர் அறுத்துட்டு போயிடுவான். அது நடக்காது. நீங்கள் விதைக்கிறத நீங்கள் அறுப்பீங்க, நீங்கள் நட்டதை நீங்கள் இப்போ அறுவடை செய்வீங்க. அருமையான ஒரு கருத்து. அதே போல் நற்பேரும் நலமும் பெறுவீர். நற்பேருனா ஒரு பெரிய ஆசீர்வாதம், நலம்னா சௌக்கியம். உன் உழைப்பின் பயனை உண்பீர். நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு வரணுன்றது. இன்னொன்று, உழைச்சதை சாப்பிட முடியாமல் எத்தனை பேர் தவிச்சு போய் வைக்கிறான். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் லட்சமாக போடுவான், வீட்டுக்குள்ளே கம்மங்கூழாக குடிச்சிட்டு கிடப்பான்.
இல்லைங்களா? உழைச்சதை சாப்பிடக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு தன்மை எவ்வளோ பெரிய பரிதாபம். எனக்கு தெரிஞ்ச அவர் 3வது மாடியில் இருக்கிறாரு. 3வது மாடி மேலே ஏறி போனாக்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. வாங்க ஃபாதர் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. என்னானே அப்படின்னு சொல்கிறேன். குண்டானில் அரை குண்டான் நிறைய களிக்கஞ்சி ஊற்றி அதை கரைச்சி கப்பன்னு குடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னே களிக்கஞ்சி அப்படின்னே, உடம்பு கூடவனு குடிக்கிறீங்களான்னு. 370 சுகர் இருக்கிறாரு. 370 சுகர் இருக்கிறாரு. சரி இப்போ அவர் 3 மாடி கட்டி என்ன பிரயோஜனம்? 3 காடி என்ன பிரயோஜனம்? லிஃப்ட்டில் வரவே மாட்டார். ஏன்னாக்க இது படியில் தான் இறங்குவார். ஏன்னாக்க படியில் இறங்கினா கொஞ்சம் சுகர் குறையுமா, எனர்ஜி கொஞ்சம் எக்ஸசைஸாக வருமா, அது மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார். உன் கையால் நீ உழைத்து உண்பீர். உன் கையால் நீங்கள் உழைக்கிறத சாப்பிடக்கூடிய சக்தி இருக்கணுங்க. சாப்பிடக்கூடிய சக்தி இருக்கணும். நாம் 6 பூரி வரிசையாக அடுக்கி சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதெல்லாம் நம்ம ஆசீர்வாதம் நினைக்கவே மாட்டோம். அது ஆசீர்வாதம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கொஞ்சம் பொங்கல், கொஞ்சம் வடை, கொஞ்சம் கேசரி, கொஞ்சம் இட்லி, கொஞ்சம் சாம்பார், கோம்போ டிஃபன் வாங்கினோம்னா 70 ரூபாய்க்கு வாங்கினோம்னா மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கலாம். ஃபுல்லாக சாப்பிட்டு எழுந்திரிச்சு வருவோம். சுகர் இல்லை, கேஸ் ட்ரபிள் இல்லை, இல்லை. அது பெரிய ஆசீர்வாதம். உன் கையால் நீ உண்பீர். நம்ம அடுத்தவங்க ஏமாற்றி திருடி கொள்ளையடிச்சு உன் கையால் நீ உண்பீர். இல்லைங்களா? அடுத்த வாசிங்களேன். கனிதரும் திராட்சை கொடி போல் துணைவியர் இல்லத்தில் இருப்பார். கனிதரும் திராட்சை செடி போல. நீங்கள் எல்லா செடியும் மரத்துலையும் பாருங்களேன். கொய்யா மரம்னா கொய்யா இலை இருக்கும், பேரிச்சம் பழம்னா பேரிச்சம் இலை இருக்கும், முந்திரி பழம்னா முந்திரி பழம் இலை இருக்கும். திராட்சை பழம் மட்டும்தான் கொத்து கொத்தா கொலையாக தொங்கும். க்ரீப்பர்ஸ் எல்லாம் மேலே இருக்கும். அது சும்மா பந்தல் வந்து குவிஞ்சு பார்த்தீங்கன்னா பார்க்குற ஃபுல்லாக அப்படியே கொத்தாக இருக்கும். கனி தருகின்ற திராட்சை செடியை போல வெறும் கனிகள் மட்டும்தான் இருக்குது. அங்கே வேற எந்த உழைப்புமே இல்லை. கனி மிகுந்த திராட்சை செடியை போல உன் மனைவி உன் இல்லத்தில் இருப்பாள். ஒலிவ கன்றுகளைப் போல் உன் பிள்ளைகள் உண்ணுமிடத்தில் உண்மை சூழ்ந்து இருப்பார்கள். ஒலிவ கன்றுகள் பசுமைக்கு, வளமைக்கு, செழுமைக்கு அடையாளம். ஐநா சபையிலேயே அந்த புறானுடைய வாயில இந்த ஒலிவ கன்று தான் இருக்குது. சமாதானத்துக்கு அடையாளமா இருக்குது, செழுமைக்கு அடையாளமா இருக்குது. அந்த ஒலிவ கன்றுகளை போல பசுமையாய் செழுமையாய் உன்னை அப்படியே சுற்றி சூழ்ந்திருப்பாங்க. தாடியில் அப்படியே முட்டை ஒட்டிட்டு இருக்கும். பையன் பிச்சு விடுவான். இந்த பக்கம் ஒரு பையன், இங்க ஒரு பையன், தோல்ல ஒரு பையன், உன்னை பந்தியில் சூழ்ந்திருப்பார்கள். அடுத்து, ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். கடவுளுக்கு அஞ்சி நடக்கிற மனிதருக்கு இறைவன் கொடுக்கிற பரிசு இதுதான். நல்லா பார்த்துக்கங்க, ரொம்ப அருமையான வசனங்க. நாம் நினச்சிட்டு இருப்போம் நம்மளுக்கு கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு 500 பவுன் நகை, ஒரு 2 லட்சம் ரூபா, ஒரு 2 கிரவுண்டு நிலம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 2 அப்பார்ட்மெண்ட்டு, இதைத்தான் சொத்தாக நினைக்கிறோம். ஆனால் இது சாமி கொடுக்குற வாசம் பாருங்க. சாமி சார் ஒன்றுமே சொல்லலைங்க. 100 பவுன் நகை சொல்லிக்கிறாரா, 200 பவுன் வெள்ளி சொல்லிக்கிறாரா, 10,000 ரூபாய் சொல்லிக்கிறாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல மனைவி, அருமையாக கணிதருகின்ற திராட்சை செடியை போல மனைவி, ஒளிவ கண்டுகளைப் போல பிள்ளைங்க, உன் கையால் உழைக்கக்கூடிய உடல் திடன், உன் கையால் சாப்பிடக்கூடிய சக்தி மிகுந்த பசி எடுக்கின்ற வயிறு, இதெல்லாம் ஆசீர்வாதம். அதான் ஆசீர்வாதம். உன் குடும்பம் பெருகவில்லை என்று சொல்லி அந்த பகுதி சொல்கிறது. சேலாவினுடைய குடும்பங்கள், சிமேயினுடைய குடும்பம் பெருகவில்லை. ஏனென்றால் அவனுடைய ஆசை அவர்கள் மேல் தங்கவில்லை. அது முதல் காரியம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னாக்க, சிமையினுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் தங்கவில்லை என்பதனால் அவர்கள் பழுகி பெருகவில்லை என்பார். பழுகி பெருகுங்கள் என்பது கடவுளுடைய வாக்குறுதி. 1:28 தொடக்க சொல்றாரு, பூமியில் நீங்கள் பழுகி பெருகுங்கள்னு சொல்றாரு. அப்போ பெருகி பெருகாமல் போவது கடவுளுடைய ஆசை அங்கள் மேல் இல்லை என்பதை குறித்து காட்டுகிறது. இன்றைக்கு நிறைய சமயத்தில் குறிப்பாக என்னுடைய இளம் தங்கைகளுக்கு, இளம் தம்பிகளுக்கு நான் சொல்லுகின்ற மிகப்பெரிய முக்கியமான பாடம், குழந்தை என்பது கடவுளுடைய வரம். அழகு போய்விடும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், அல்லது பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் என்று கருச்சிதைவு செய்து கொண்டு குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடுவது, அழகு கெட்டுவிடும் என்று ஒரு சில கிறுக்கு பிள்ளைகள் தங்கள் அழகை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக குழந்தை வேண்டாம் என்று நிறுத்தி வைப்பது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். நான் மனசுக்கு வருத்தப்பட்டாலும் நாம் சொல்ல வேண்டியதாக நான் நினைக்கிறேன், சொல்லுகிறேன். கடவுள் கொடுக்கும் நேரத்தில் நாம் கையேந்து நிற்கிறோம். அவர் கை நீட்டி கொடுக்கும் போது பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் தும்ப விட்டு வாழ பிடிச்ச கணக்கா நம்ம இது பண்ணக்கூடாது.
கடவுளுடைய கிருபை அது. குடும்பங்கள் பெருகவில்லை என்று அழகாக ஒரு வசனம் இருக்கிறது. அது பல சிந்தனைகள் நமக்குள்ளாக தருகிறது. ஏன் பெருகவில்லை, எதனால பெருகவில்லை, எந்த காரணத்தினாலும் பெருகவில்லை, எப்படி இருந்தால் பெருகும் என்கிற சிந்தனைகளை தருவதனால் இந்த பகுதி அழகான ஒரு பகுதியாக நமக்கு மாறுகிறது. இன்னும் ஒரு சின்ன செய்தி, அதோடு நாம் நிறைவு செய்வோம் இந்த அதிகாரத்தை. நான் சொன்னேன் 2 இடத்துல அந்த சான்றுகளை பற்றி சொல்கிறது. ஒரு தலைமுறை சான்று, அதே மாதிரி பழந்தலைமுறை சான்று என்று ஒரு தாழ்வு இருக்கிறது. அந்த சான்றுகள் தான் அந்த மக்களுக்கான வாழ்வுரிமையை பெற்றுத்தருகின்ற சான்றுகளாக இருக்கிறது. அது பல தலைமுறைகளாக அவர் பாதுகாத்து அப்படியே வந்து, அல்லது ஒரு தலைமுறையாக பத்திரம் பாதுகாத்து வந்து, எதுவாக இருந்தாலும் வாழ்வுரிமைக்கான அது சான்றுகளாக இருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, தடம் பதித்த வாழ்வு வாழுங்கள். நீங்கள் வாழும் வாழ்வு சான்றுள்ள வாழ்வாக இருக்கட்டும், சான்றுள்ள வாழ்வாக இருக்கட்டும், தடம் பதித்த வாழ்வாக இருக்கட்டும். அப்படி ஒப்புக்கு வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. வாழ்கிறது ஒரே ஒரு முறை. we are just passing through this universe only once. தடம் பதித்த வாழ்வாக இருக்க வேண்டும், தடம் பதித்த வாழ்வாக இருக்க வேண்டும். அந்த வாழ்வு தான் மிக மேலான வாழ்வு. அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். ஏதோ வந்தோம் வாழ்ந்து தொலைவோம், அதெல்லாம் வாழ்க்கை, அதுவெல்லாம் கடவுளின் விருப்பம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். செல்லும் இடமெல்லாம் இயேசுவின் மரணப்படுகளின் உடத்தில் தாங்கி இருக்கிறேன் என்று சொன்ன பவுலடிகளாரை போல ஒரு தடம் பதிக்கிற வாழ்வு, எங்க இருந்தாலும் தடம் பதிக்கிற வாழ்வு, அந்த ஒரு சாட்சியமுள்ள வாழ்வு, சாட்சி மிகுந்த வாழ்வு நாம் தயாராக இருக்க வேண்டும். நிறைய செய்திகளை சொல்லலாம். பெங்களூரில் ஒரு பேக்கரி இருக்குது. கிட்டத்தட்ட 150 கிளைகள் பெங்களூரில் மட்டுமே இருக்குது. அதை தொடர்ந்து வெளி மாநிலங்களிலும் இன்ன மாநிலங்களிலும் அந்த பேக்கரி தன் கிளைகளை வைத்திருக்கிறார்கள். மிக அழகான, நேர்த்தியான, புகழ்பெற்ற, வனப்பு மிகுந்த கேக்குகளை தயார் செய்து விற்பனை செய்வார்கள். குறிப்பாக இந்த பர்த்டே சமயங்களில், ஃபீஸ்ட் டே சமயங்களில், அல்லது கிறிஸ்துமஸ் சமயங்களில், புத்தாண்டுகளில் மிக அழகான நிறைய லட்சக்கணக்கிலே அவர்கள் வியாபாரம் செய்வார்கள். ஒரு முறை அந்த முதல்வரை, அந்த கடையினுடைய உரிமையாளரை சந்தித்தேன், அந்த கம்பெனியுடைய உரிமையாளரை சந்தித்தேன். அவர் பெயர் அந்தனி என்கின்றவர். கேரள மாநிலத்தை சார்ந்தவர். துபாயிலே ஒரு 10 ஆண்டுகள் செஃப்பாக வேலை செய்தார். திரும்பி வந்த பணத்தை வைத்து ஒரு சின்ன பேக்கரி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தார். வச்ச பேர் அம்மான்னு வச்சார். ஏன்னாக்க அந்த ஆரோக்கிய மாதா வேளாங்கண்ணி இதில் பெங்களூரில் ஆரோக்கிய மாதா, அம்மா தாயே என்று போய் கொள்வாராம். அம்மா அப்படிம்பாரு. போன உடனே அதே பேரை வச்சார். நான் முன்ன அப்படி தான் வச்சேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தேன், மற்ற மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களோன்னு. அம்மாஸ் பேக்கரின்னு வச்சேன். அது கொஞ்சம் களை கட்டின உடனே அந்த மாதா படத்தையே போட்டேன். நான் அது மேலே அட்டையில் போட்டேன் ஃபாதர் அப்படிம்பாரு. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு பக்கமாய் வியாபார தலங்களையும் வியாபார நிகழ்வுகளையும் அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதில் மிக கிடையாது. அவ்வளோ பக்தியாக கடவுள் மேல் பாரத்தை வைத்து, அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும், உதாரணத்துக்கு பாருங்களேன், திருவுருகை காலத்தில் திருவுருகை கால உடை அணிவார், தவக்காலத்தில் தவக்கால உடையை அணிவார், அதே போல் அந்த வண்ணத்திலே உடை அணிவார். சாதாரண ஞாயிற்றுக்கிழமையில் குருவனை எந்த உடை அணிகிறாரோ அதே உடை அணிந்து வருவார். மனசு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ பெரிய பணக்காரர், கடவுள் மீது அவ்வளோ பக்தி, குடும்பத்திலோடு பிள்ளைகளுக்கு ஒழுக்கம், பக்தி, ஜபமாலை, ஜபம் என்று அத்தனை ஊட்டுவார். அவருடைய பிள்ளைகள் ஜபமாலை சொல்லாமல் தூங்குவது கிடையாது. அவ்வளோ அருமையாக பிள்ளைகளை வளர்ப்பார். அவருக்கென்று ஒரு சின்ன ஜப இல்லத்தை வீட்டுக்குள்ளே கட்டி வைத்திருக்கிறார். வருகிற யாவரையும் அந்த இடத்திற்கு அழைத்து சென்று ஜெபித்து விட்டு அனுப்பி வைப்பார். முக்கியமான முடிவுகளை ஆலயத்தின்பாக எடுப்பார். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையின் நெறிகள், இதான் நெறிகள். அதான் நான் சொல்ல வந்தது தடம் பதித்த வாழ்வு. நிறைய பேரை சொல்லலாம், நிறைய பேர் இருக்கிறாங்க. மிரக்கிள் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவரும் பெர்னார்ட் என்கின்ற அன்பான மனிதர். ரொம்ப அழகாக பணி செய்வார். இன்னொரு நாளைக்கு அதை பற்றி நான் சொல்லுகிறேன். எதுக்காக இந்த மனிதரை பற்றி சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவ்வளோ நேர்த்தியான ஒரு பணி வாழ்வு, அவ்வளோ நேர்த்தியான ஒரு பொது வாழ்வு, அவ்வளோ அழகான ஒரு குடும்ப வாழ்வு, அனைத்தும் ஒன்றாக இணைத்து வருகிற பக்தி நிறைந்த வாழ்வு. அதுதான் தடம் பதித்த வாழ்வு. அந்த தடம் பதித்த வாழ்வுக்கு தான் கடவுள் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு அம்மாவும் எங்கனாலும் தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்விலாவது தடம் பதிக்க வேண்டும். எங்கள் அப்பாவை போல நான் வாழணும், எங்கள் அம்மாவை போல நான் வாழணும் என்கிற உணர்வை கொடுத்து விட்டாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை, இல்லைங்களா? அதுதான் அந்த தடம் பதித்த வாழ்வுக்காக நாம் காத்திருக்க வேண்டியதும். இப்படிப்பட்ட இந்த 5 கருத்துக்களோடு இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். இனிய இதயங்களே, இதுவரை நாம் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்தோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு
முதல் நூல் அதிகாரம் 4. யூதாவின் புதல்வர் பெரேட்சு, எட்சரோன், கர்மி, கூர், சோபால். சோபாலின் மகன் ரயாயாவுக்கு யாகத்து பிறந்தார். யாகத்துக்கு அகுமாயும் லாகாதும் பிறந்தனர். சோராவியர் குடும்பங்கள் இவையே. ஏத்தாம் என்னும் மூதாதையின் வழிமரபினர் இவர்கள். இஸ்ரியேல், இஸ்மா, இத்பாசு. அவர்களின் சகோதரி பெயர் அட்செலல் போனி. மேலும் கெதோரின் மூதாதை பெனுவேல், ஊசாவின் மூதாதை எட்சேர். இவர்கள் பெத்லகேமியரின் மூதாதையும் எப்ராத்தா என்பவரின் தலைமகனுமான கூரின் புதல்வர்கள். தெக்கோவாவின் மூதாதையான அஸ்கூருக்கு ஏலா, நாரா என்னும் 2 மனைவியர் இருந்தனர். நாரா அவருக்கு அகுசாம், ஏப்பேர், தேமனி, அகஸ்தாரி ஆகியோரை பெற்றெடுத்தாள். நாராவின் புதல்வர் இவர்களே. ஏலாவின் புதல்வர் செரேத்து, இட்சகார், எத்னான். அனுபு, சோபேபா, ஆரோம் மகன் அகரகேலின் குடும்பத்தினர் ஆகியோருக்கு கோசு தந்தை. யாபேசு தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராயிருந்தார். அவர் தம் தாய் நான் வேதனையுற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாபேசு என்று பெயரிட்டார். யாபேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. உம் கை என்னோடு இருப்பதாக. தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். சூகாவின் சகோதரருக்கு கெலூபு மெகீர் பிறந்தார். அவர் எஸ்தோனின் மூதாதை. எஸ்தோனுக்கு பெத்ராபா, பாசையாகு, ஈர்னகாசின் மூதாதை தெகின்னா ஆகியோர் பிறந்தனர். இவர்கள் ரேக்காவில் வாழும் மனிதர்கள். கெனாசின் புதல்வர் ஒத்னியேல், செராயா. ஒத்னியேலின் புதல்வர் அத்தாத்து, மெயோனத்தாய். மெயோனத்தாய்க்கு ஒப்ரா பிறந்தார். கோராசிம் பள்ளத்தாக்கில் வாழ்ந்த கைவினைஞரின் மூதாதையான யோவாபு செராயாவுக்கு பிறந்தார். எப்புன்னே மகன் காலேபின் புதல்வர் ஈரு, ஏலா, நாவாம். ஏலாவின் மகன் கெனானி. எகலலேனின் புதல்வர் சீபு, சிப்பா, தீரியா, அசரேல். எஸ்ராவின் புதல்வர் எத்தேர், மெரேது, ஏப்பேர், யாலோன். மேரேது மணந்த பார்வோன் மகள் பித்தியா பெற்றெடுத்த புதல்வர். மிரியாம், சம்மாய், எஸ்தமோவாவின் மூதாதை இஸ்பாக். மெரேகின் யூதா குல மனைவி பெற்றெடுத்தவர். கெதோரின் மூதாதை எரேது. சோக்கோவின் மூதாதை கெபேர். சானோவக்கின் மூதாதை எகுத்தியேல். நகாமின் சகோதரி ஆகிய ஓதியாவின் மனைவி பெற்றெடுத்தவர். கர்மியரான கெயிலாவின் மூதாதை. மாகாத்தியரான எஸ்தெமோவாவின் மூதாதை. சீமோனின் புதல்வர் அம்னோன், ரின்னா, பென்கனான், தீலோன். இசியின் புதல்வர் சோகேத்து, பென் சோகேத்து. யூதாவின் மகன் சேலாவின் புதல்வர் லேகாவின் மூதாதை ஏர். மாரேசாவின் மூதாதை லாதா. பெத்தஸ்பெயாவில் 40 நெய்த தொழிலாளர் குடும்பங்கள். யோக்கிம், கோஸ்பாவை சார்ந்த ஆள்கள். மோவாபியரை மணந்த யோவாசு, சாராபு என்பவர்களுமே. அவர்கள் பெத்லெகேம் திரும்பியுள்ளார்கள். இவற்றுக்கான பதிவேடுகள் பழங்காலத்தவை. அவர்கள் நெத்தாயிமிலும் கெதேராவிலும் குயவராய் வாழ்ந்தனர். அவர்கள் அரச பணிக்கென அரசருடன் அங்கே வாழ்ந்து வந்தனர். சிமியோனின் புதல்வர் நெமுவேல், யாமின், யாரிபு, செராகு, சாவூல். அவர் மகன் சல்லூம். அவர் மகன் மிப்சாம். அவர் மகன் மிஸ்மா, மிஸ்மாவின் புதல்வர். அவர் மகன் அம்முயேல். அவர் மகன் சக்கூர். அவர் மகன் சிமயி. சிமயிக்கு 16 புதல்வரும் 6 புதல்வியரும் இருந்தனர். அவரின் சகோதரர்களுக்கு புதல்வர் பலர் இருந்ததில்லை. அவர்கள் குடும்பங்கள் அனைத்தும் யூதாவின் புதல்வரை போல் பெருகவில்லை. அவர்கள் குடியேறிய இடங்கள்
பெயர்செபா, மேலதா, அட்சார், சூவால், பில்கா, எட்சேம், தோலாது, பெத்துவேல், ஒர்மா, சீக்லாகு, பெத்மர் காபோத்து, அட்சார் சூசிம், பெத்பிரி, சாரையும் என்பவை. தாவீது அரசாளும் வரை இவை அவர்களின் நகர்களாயிருந்தன. அவர்கள் வாழ்ந்த 5 வேறு இடங்கள் ஏத்தோம், அயீன், ரிமோன், தோக்கேன், ஆசான். இந்நகர்களைச் சுற்றிலும் பாகால் வரை அமைந்த அனைத்து சிற்றூர்களும் அவர்களுடையவை. இவை அவர்களின் குடியிருப்புகள். அவர்கள் தங்களுக்கென ஒரு தலைமுறை குறிப்பேடு வைத்திருந்தனர். மெசோபாபு, யம்லேக்கு, அமர்சியா மகன் யோசா, யோவேல், அசியலின் மகன் செராயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் மகன் ஏகு, எலியோவனாய், யாக்கோபா, எசோகாயா, அசாயா, அதியேல், எசிமியேல், பெனாயா, செமாயாவின் மகன் சிம்ரிக்கு பிறந்த யதாயாவின் புதல்வனான அல்லோனின் மகன் சிபியன் புதல்வன் சீசா. பெயர் பெயராக குறிக்கப்பட்டிருந்த இவர்கள் தம் குடும்பங்களில் தலைவர்களாயிருந்தனர். இவர்களின் மூதாதை வீட்டார் பெருவாரியாக பெருகினர். அவர்கள் தங்கள் மந்தைக்கு மேய்ச்சலை தேடி பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறத்தில் கெதோர் நுழைவு வரை சென்றனர். அங்கே அவர்கள் செழிப்புமிகு நல்ல மேய்ச்சலை கண்டார்கள். நிலம் விரிந்து பறந்து அமைதியுடனும் வளத்துடனும் இருந்தது. காமை சார்ந்தோர் முன்பு அங்கு குடியிருந்தனர். பெயர் பெயராக குறிக்கப்பட்டுள்ள இவர்கள் யூதா அரசன் எசேக்கியாவின் நாள்களில் அங்கு சென்றார்கள். அங்கு காணப்பட்ட கூடாரங்களையும் மெய்யோனியரையும் வெட்டி வீழ்த்தினர். இந்நாளில் இருப்பது போல் அவர்களை அழித்தொழித்து தங்களின் ஆட்டு மந்தைக்கு மேய்ச்சல் நிலத்தை கண்டதால் அங்கேயே அவர்கள் குடியேறினார்கள். சிமியோன் புதல்வர்களாகிய அவர்களுள் 500 பேர் இசீயின் புதல்வர்களான பெலத்தியா, நெகரியா, ரபாயா, உசியேல் ஆகியோரின் தலைமையில் சேயீர் மலைக்கு சென்றனர். அவர்கள் அமலேக்கியருள் தப்பி பிழைத்த எஞ்சியோரை அழித்து அன்று முதல் இந்நாள் வரை அங்கே வாழ்ந்து வருகின்றனர். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வழி மரபினர் பற்றிய செய்தி, அவருடைய வழிபினருக்கு என்ன ஆயிற்று, அவருடைய வழிபினர் எங்கெல்லாம் குடியிருந்தார்கள், அதை போலவே யோசேப்பிற்கு, யூதாவிற்கு அல்ல, யோசேப்பிற்கு தலைச்சல் உளவே கொடுக்கப்பட்டதை குறித்து இந்த பகுதியை சுட்டி காட்டுகிறது.